திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கூட்டுறவு வங்கிகள்ல 50,000 வரைக்கும் விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. விவரங்களை கேட்டு பெறலாம். செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், தேர்தல் வாக்குறுதியில இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், அது சரிதானா? இப்ப இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யுங்களேன். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில பயிர்க்கடன் குறு சிறு விவசாயிகளுக்கு முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதை கழக தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். தற்போது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக ரூபாய் 50,000 வரையில பயிர்க்கடன் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கான தள்ளுபடி என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் இந்த தொகையை பார்க்கும்போது 50,000 வரையில பெற்றிருப்பவர்களுக்கு 100% தள்ளுபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 50,000 60,000 வரை வைத்திருப்பவர்களுக்கு 40,000 ரூபாயும், 60,000 70,000 வரை வைத்திருப்பவர்களுக்கு 30,000 ரூபாயும், 70,000 80,000 வரை வைத்திருப்பவர்களுக்கு 20,000 ரூபாயும், 80,000 90,000 வரை வைத்திருப்பவர்களுக்கு 10,000 ரூபாயும், 90,000 1 லட்சம் வரை வைத்திருப்பவர்களுக்கு 10,000 ரூபாயும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வைத்திருப்பவர்களுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடன் தொகை ரூபாயில பார்க்கும்போது 50,000 60,000 வைத்திருப்பவர்கள் 20,000 ரூபாய் சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடியாக பார்க்கப்படுகிறது. அதே போல 60,000 70,000 வைத்திருப்பவர்களுக்கு 15,000 ரூபாய், இப்படி குறு சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி டாரிஃப் என்பது வெளியாக இருக்கிறது. கூட்டுறவு வங்கியின் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெருமளவுக்கு பயன்பெறும் எனவும் இந்த உத்தரவுல முதலமைச்சர் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் சுமார் கடந்த 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர் கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், இதனால் அரசுக்கு ரூபாய் 2,044.46 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துல தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்ல மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்ட இந்த சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். கூட்டுறவு வங்கிகள்ல 50,000 வரைக்கும் விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காரு. தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம கேட்டோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.